வணக்கங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பிளாக்பெரி கிராஸ் ஃபீல்டுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஸ்ஸாம் வெரைட்டிங்க. பிளாக்பெரி கிராஸுங்கிறது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக இன்னும் இதாகலைங்க. அஸ்ஸாமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக்பெரி கிராஸ் வந்து வெள்ளாடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸான தீவனங்க. இந்த பிளாக்பெரி கிராஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏரியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் நல்லா நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வருதுங்க. இதோடைய சிறப்பம்சம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீவனம் மாதிரி நம்ம கோஃபோர் இது மாதிரி சூப்பர் நேப்பியர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் வகை வெரைட்டி மாதிரிங்க. இது நான் ஃபஸ்ட்டு கட்டிங் அறுத்து 2வது கட்டிங் வந்துட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும். இது சுத்தமாக சொனை கிடையாது, சுத்தமாகவே சொனையே இருக்காது. ஒரு 5 அடி உயரம் வருங்க. 5 அடி உயரம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம லீஃப்லாம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சொனையும் இருக்குது, சொனையே சுத்தமாக இருக்காது. ரொம்ப நல்லா ரொம்ப லேசாக ஒரு சாஃப்டான ஒரு தீவனங்க. இது நீங்கள் சாப் கட்டரில் இதை அரிச்சு போட வேண்டிய தேவையே இல்லை. அப்படியே அறுத்து அப்படியே ஆட்டுக்கு போடலாம். மாட்டுகளுக்கு நல்லா ஒரு அருமையான தீவனங்க. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 21% வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க. இதுதான் இதனுடைய தண்டுங்க. நம்ம இது வந்து தண்டு மூலியமாகவும் நம்ம இது வந்து நடவு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம தூர் மாதிரி இந்த தூர்களெல்லாம் கிளச்சி எடுத்து ஒவ்வொரு தூரையை கிளச்சி எடுத்து நடவு பண்ணலாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் 2.5 அடி பார் போட்டு 2.5 அடிக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி இடைவெளி விட்டு வச்சுருக்குங்க. பாருங்கள், நல்லா தூர் கிளச்சி வரும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா தூர் நல்லா. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டு 2வது கட்டிங் வந்துட்டுருக்கு. நல்லா தூர் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நல்லா சார்ந்து இருக்கும். நன்றிங்க. இதை நம்ம விதைக்கரணை கொடுத்துட்ருக்குறோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்சல் சர்வீஸு நம்ம பண்ணிகிட்ருக்குங்க.